உங்கள் மதத்தினுடைய பிரதிநிதிகள் அர்ஜுன் சம்பத்துகளும் அமித்ஷாக்களும் இவங்களுக்கு நீ மாறினீங்கன்னா உங்கள் மதத்தை நீங்களே அணு ஆயுத போர் வந்தா என்ன பாகிஸ்தான் அணுகுண்ட கொண்டு டெல்லியில மட்டும்தான் போடணும்னு ஏதாவது உத்தரவாதம் இருக்கா? என்னதான் உசுப்பேத்தி விட்டாலும் ஒரு ஊர்ல மட்டும் கலவரம் நடக்குமே தவிர அந்த கலவரம் Q&Q Pharmacy. Invest smart, earn extraordinary, guaranteed return, 100% buyback assurance. Q&Q Pharmacy. தமிழீழம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய ஃபாதர் ஜெகத் கேஸ்பர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, ஃபாதர்கிட்ட பேசலாம். வணக்கம் ஃபாதர். வணக்கம் ஃபாதர், இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அது தொடர்பாக வந்திருக்கிற ஒரு அண்மை செய்தி, அதை வச்சு தான் நம்ம இந்த நேர்காணலை திட்டமிட்டிருக்கோம். அதில் அந்த முப்படைகளுடைய தளபதி சிங்கப்பூரில் ஒரு பேட்டியில் சொல்கிறார் ஃபாதர், இந்திய விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது உண்மைதான் அப்படின்னு சொல்கிறாரு. கிட்டத்தட்ட அதை முதல்ல நம்ம இந்த யூடியூப் உலகில் முதல்ல நம்ம தான் பிரேக் பண்ணோம் ஃபாதர். இப்போ அந்த முப்படைகளுடைய தளபதி சொல்லியிருக்கிறார். உங்களுடைய முதற்கட்ட பார்வை ஃபாதர். இந்த கேள்வியை நீங்கள் ஒரு விரிந்த தளத்தில் வைத்து பார்க்க வேண்டும். அடிப்படையில் இந்த போரை வென்றது யார்? இந்த போரில் தோற்றது யார்? நீங்கள் யாரை வீழ்த்துகிறீர்கள் என்பதை விட நீங்கள் யாராக இருக்கிறீர்கள் என்பதுதான் அடிப்படையானது. இது மிக வாழ்விலும் சரி, பொது நாடுகளுக்கும் எல்லாவற்றிற்கும் பொருந்தும். நீங்கள் யாரை வீழ்த்துகிறீர்கள் என்பதை விட நீங்கள் யாராக இருக்கிறீர்கள் என்பதுதான் உண்மையான வல்லமை. இந்தியாவுக்கு இணையான ஒரு நாடு அல்ல பாகிஸ்தான். பொருளாதார ரீதியாக அது தோல்வியுற்று வரும் ஒரு நாடு. ஜனநாயக முறைகளை குழி தோண்டி புதைத்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவரையே சிறையில் அடைத்து வைத்துக்கொண்டு ஒரு போரை நடத்துகிற ஒரு நாடு. அந்த நாட்டுடன் ஒரு பகையை பெரும் ஒரு ஆனந்த கிளர்ச்சி போல ஆக்கி ஒரு போரை தகவமைப்பது என்பது நமது வீழ்ச்சியாகத்தான் நாம் கருத வேண்டும். நமக்கு நிகரான நாடு என்று பாகிஸ்தானை உங்களின் அரசியல் தேவைக்காக அதை நீங்கள் பகையாக்குகிறீர்கள். இதை நான் அதனால தான் சொன்ன விரிந்த ஒரு களத்திலிருந்து பாருங்கள். பாகிஸ்தானை தன்னுடைய டாக்டிக்கல் நீட்ஸுக்காக தான் சைனா பயன்படுத்தி கொள்கிறது. பாகிஸ்தான் வளர வேண்டும், சிறக்க வேண்டும், உயர வேண்டும் என்பது சீனாவினுடைய விருப்பமோ ஆசையோ அல்ல. தன்னுடைய இந்தியாவை மட்டுப்படுத்துவது, இந்தியாவை பலவீன நிலையில் வைத்து கொண்டிருப்பது என்கின்ற தேவைக்காக பாகிஸ்தானை முழுமையாக பயன்படுத்துகிறது சீனா. ஆக இதில் உண்மையான வெற்றி யாருக்கு என்று பார்த்தீர்கள் என்றால், இந்த இரண்டு நாடுகளும் பகையாக இருந்தால்தான் நமக்கு லாபம் என்று எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் கணக்கு இருக்கிறதோ அந்த நாடுகள் தான் உண்மையான வெற்றியாளர்கள். வெற்றி என்பது பாகிஸ்தானுக்கும் அல்ல, வெற்றி என்பது இந்தியாவுக்கும் அல்ல. இப்போ சீனா அமெரிக்காக்குன்னு எடுத்துக்கலாம் அல்ல. அதுலேயே நான் உண்மையில் இந்த போரில் நீங்கள் வெற்றி யாருக்கு என்று பார்த்தீர்கள் என்றால், 7ஆம் தேதி போர் தொடங்குது. மே 7ஆம் தேதி போர் தொடங்குது இல்லைங்களா? அந்த போர் தொடங்கிய தினமே 1 மணி நேரம் ஒரு நீங்கள் ஹாலிவுட் திரைப்படங்களில் பார்ப்பதை போல இரண்டு விமானப்படைகளுக்கும் இடையே சண்டை நடக்கிறது. அது ஒரு பயங்கரமான சண்டை நடக்குது. அந்த சண்டையினுடைய முடிவில் என்ன நிகழ்கிறது? பாகிஸ்தான் விமானப்படை வெல்லவில்லை, மாறாக சீனாவினுடைய இராணுவ, குறிப்பாக அந்த விமான தயாரிப்பு இருக்கு இல்லைங்களா, அது வெற்றி பெறுகிறது. ஆனால் அவங்களுடைய ஸ்டாக் எங்கேயோ ஏறி போகுது. தோற்று போனது பிரெஞ்சு கண்ட்ரி. ஏன்னா பிரெஞ்சு கண்ட்ரியினுடைய யாரெல்லாம் ரஃபேல் விமானங்களை ஆர்டர் பண்ணி வச்சுருந்தாங்களோ அவங்க எல்லாம் அதை கேன்சல் பண்ணுறதுக்கு யோசிக்கிறாங்க. புதிய ஆர்டர் அந்த வச்சுருப்பாங்கல்ல, அது அவங்க செகண்ட் தாட்டுக்கு. ஏன்னா இது வெளியே ஒத்துக்கொள்ள இப்போ தளபதி ஒத்துக்கொண்டிருக்கிறார். எத்தனை விமானம் என்ன விவரங்கள் சொல்லலை. ஆனால் முதல் நாள் அந்த சண்டையில் விமான இழப்புகள் நிகழ்ந்திருக்கிறது. நமது இராணுவம் அதிகாரப்பூர்வமாக சொல்லாத காரணத்தினால் நாம் அதை சொல்லவில்லை. ஆனால் 6 விமானங்கள் வரை இழக்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. அதில் ரஃபேல்
இப்போ என்ன இதில் ஒரு ஒரு உற்சாகமான இதுன்னா, இந்தியாவினுடைய 6 விமானங்கள் இழக்கப்பட்டதோ 5, 3, 4 அதெல்லாம் முக்கியம். இதுவரை பொது சந்தையில் நம்பர் 1 என்று கருதப்பட்ட ரஃபேலினுடைய மதிப்பு கீழே போய் அதோடைய ஸ்டாக்கு கீழே இறங்குது. நீங்கள் ஒரு ரஃபேல் வாங்குற விலையில் 6 JC-10 சீனாவினுடைய விமானம் வாங்கலாங்கிற ஒரு நிலையில் அந்த கம்பெனியினுடைய பங்குகள் உயர்ந்து கொண்டு போகுது. அதை விட முக்கியமாக இந்த JC-10 சீனாவினுடைய JC-10 விமானம் 4th ஜெனரேஷன் தான், 4ஆம் தலைமுறை. 4ஆம் தலைமுறைனா விமான உற்பத்தியில் 4ஆம் தலைமுறை. 5ஆம் தலைமுறை அவங்க செய்து வச்சிருக்காங்க, அது பயன்படுத்தப்படலை. 6ஆம் தலைமுறை 6th ஜெனரேஷன் அது JC-60 நினைக்கிறேன், 50, 60 6ஆம் தலைமுறைக்கான வேலைகள் அவங்க செய்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த போரில் வந்து உண்மையான வெற்றி யாருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது சீனாவினுடைய இராணுவ, அதுவும் விமான படை சார்ந்த உற்பத்தியாளர்களுக்கு தான் வெற்றி என்று நான் கருதுகிறேன். இந்த 2 நாடுகளுக்கும் அல்ல என்பது என்னுடைய தாழ்மையான பணிவான கருத்து. முதல்ல நம்ம பிரேக் பண்ணக்குள்ள இது மாதிரி ஒரு விமானம் வீழ்த்தப்பட்டிருக்கு, செண்டோட அதோட இதெல்லாம் ப்ரைஸ்லாம் ஹைக் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லக்குள்ள அதை எதிர்த்து நிறைய RSS உங்களுடைய அபிமான விரும்பிகள்லாம் நிறைய காணொலிகள்லாம் போட்டிருந்தாங்க ஃபாதர். இப்போ அவங்கெல்லாம் என்ன ஃபாதர் பண்ணுவாங்க? அவங்க தேச துரோகி. அதாவது ஒரு நாட்டை நேசிப்பது என்பது, இப்போ நான் மிகவும் நேசிக்கிற ஒருவருக்கு ஏதோ ஒரு நோய் பீடித்திருக்கிறது, அல்லது அவர் ஒரு போதை நோயாளியாக மாறிக்கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் அந்த நோயை உற்சாகப்படுத்துவது அல்ல அன்பின் வெளிப்பாடு. அந்த நோயை குணப்படுத்துவது, சரிப்படுத்துவது, அறுவை சிகிச்சை தேவை என்றால் அறுவை சிகிச்சை செய்து கொள்வது, அதற்கு வழிநடத்துவது தான் உண்மையான அன்பு, இல்லையா? இதெல்லாம் RSS காரங்களுக்கு புரியாது. ஏன்னா இந்த போர் இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒரு சூப்பரான மசாலா இந்தி திரைப்படம் மாதிரி தான் நடத்தப்பட்டது. மன்னிக்கணும் அதை சொல்கிறது. அந்த ஒரு கிளர்ச்சி, கிளுகிழுப்பு, வெறியேற்றுதல், அட்டி டமால் டிமில், வில்லனை அடித்து போடுற நேரம் இங்கே வந்து ஐயோ இப்படி ஒரு, அதாவது என்ன சொல்லுவோம் அந்த, பிகாஸ் இதில் இது நல்லா பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ டிஃப்ரெண்ட், ஆங்கிலத்தில் நாங்கள் டிஃப்ரெண்ட் காஸ்மாலஜின்னு சொல்லுவோம். இது காஸ்மாலஜி அது இவங்களுடைய உலக பார்வையை வந்து சுப்ரமசி இஸ் சேக்ரெட். நம்ம தான் அந்த மேலே ஏறி இங்கே அன்பு, நட்பு, பகிர்தல், விட்டு கொடுத்தல், உறவுகளை உருவாக்குதல், உரையாடுதல், இதெல்லாம் இவங்களுடைய உலகத்தில் இல்லை. இவங்க காஸ்மாலஜி இல்லை, இவங்க உலக பார்வையிலையோ புரிதலையோ கிடையாது. சுப்ரமசி இஸ் சேக்ரெட். ஏன்னா டிஸ்ட்ரக்ஷன் இஸ் ரிடம்ஷன். எதிரியை அழிச்சு ஒழிச்சிங்கன்னு அதுதான் மீட்பு. கான்குவெஸ்ட் இஸ் ரிடம்ஷன். இதுதான் இவங்களுடைய அந்த உலக பார்வை. அதனால் நம்ம சொல்கிற, இப்போ நான் இன்னொன்று இதை நல்லா, இந்தியா எப்போது வலுவாக இருந்தது? இவர்கள் தலைமையில் வலுவாக இருக்கிறதா, இல்லை வேறு ஏதாவது தருணங்களில் இது வலுவாக இருந்திருக்கிறதா? இந்த கேள்வியை நம்ம அடிப்படையில் கேட்டாலே இந்தியா என்கின்ற கனவை நாம் எப்படி பார்க்கிறோம், பார்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கான விடை நமக்கு கிடைக்கும். இப்போ நடந்த நிகழ்வுகளிலிருந்து வருவோமே, ட்ரம்ப் அவர் விடுறாருல்ல, நான் தான் சமாதானம் பண்ணி வச்சேன், நான் தான் சண்டை நிறுத்தம் பண்ணி வச்சேன். அப்போ உலகத்தினுடைய, அவர் நல்லவரோ கெட்டவரோ, கோமாளியோ சூப்பர் ஹீரோவோ, ஆனால் அவர் வல்லமையானவர். அடுத்த 2-3 ஆண்டுகளுக்கு அவர் நினைக்கிறபடி தான் பாதி உலகம் நடக்கும். அப்போ அவர் உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குல்ல, ஒன்றுமே பண்ணாமல் அப்படி சொல்லுவாங்களே. அப்போ உலக பிரச்சனையாக இது மாற்றப்பட்டிருக்கிறதா? நமது பிரச்சனை மாற்றப்பட்டிருக்கிறது இல்லையா? இன்று செய்தி வருகிறது நமக்கு, கடந்த 6 ஆண்டுகளாக G7 மாநாடுகளுக்கு நமது பிரதமர் அழைக்கப்பட்டிருந்தார். இந்த ஆண்டு கனடாவில் நடக்கப் போகிறது. இந்தியாவுக்கு அழைப்பு இல்லை. அழைப்பு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். நமக்கு விரும்பத்தகாதவராக இருந்த பிரதமர் இப்போது அங்கே இல்லை. ஜஸ்டின் ட்ரூடோ இல்லை, ஜேம்ஸ் கானின்னு புதுசாக வந்திருக்கார். ஆனால் அந்த உறவு சரியாவதாகவும் தெரியவில்லை. அது பல காரணங்கள் சொல்லப்படுகிறது. அந்த பல காரணங்களில் இதுவும் ஒரு காரணமாக இருக்காது என்று சொல்வதற்கு இல்லை.
ஆனால் 6 ஆண்டுகளாக அழைக்கப்பட்ட இந்தியா இந்த ஆண்டு G7 மாநாட்டிற்கு அழைக்கப்படவில்லை. உலகம் முழுவதும் நாம் நமது நிலைப்பாடுகளை எடுத்துச் சொல்வதற்காக அணிகளை அனுப்புகின்றோம். அனுப்புவது தவறு அல்ல, நமது நாட்டினுடைய நிலைப்பாடுகளை எடுத்து சொல்வதற்கு. ஏன் அனுப்ப வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு ஏற்பட்டது? அப்போது உலகம் உண்மையிலேயே நமது நிலைப்பாடுகளை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லலை, ஏற்றுக்கொள்ளவில்லையோ அல்லது நமது நிலைப்பாடுகளை ஏற்றுக்கொள்வதற்கு, அணுகுமுறைகளை ஏற்றுக்கொள்வதற்கு உலகத்திற்கு தயக்கம் இருக்கிறதோ என்கின்ற ஐயப்பாடு நமக்கே இருக்கின்ற காரணத்தினால்தானே நாம் அணிகளை இப்படி அனுப்ப வேண்டி இருக்கிறது. இது வெற்றியா தோல்வியா? இப்படி ஒரு நிலையில் என்றாவது நாம் இருந்திருக்கிறோமா இதற்கு முன்னால்? நாம் முதலில் நான் அலைன்மெண்ட் நோட் பண்ணுவோங்க, அது சுத்தமாக இப்போ இல்லை. கூட்டு சேரா இயக்கம்னு உலகத்துக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியை வச்சோம். சீனாவோடு சண்டையிட்ட போதே நமக்கு இதெல்லாம் சரி வராதுன்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம், போயிடுச்சு. அதற்கு பிறகு சவுத் ஏஷியா கோஆப்ரேஷன் கவுன்சில், சார்க்குன்னு ரீஜனல் கோஆப்ரேஷன் ஒன்று, அது முக்கியமான ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு இருந்திருந்தால் யாரோ 2 பேர் இதில் இடைப்பாடு செய்திருக்க முடியும். இந்தியா இந்த பிராந்தியத்தினுடைய ஒரு முக்கியமான நாடு என்று தன்னை நிறுவி இருக்க முடியும். ஆனால் இந்த சார்க்குங்கிறது சுத்தமாக இல்லை. காரணம், இந்தியாவும் பாகிஸ்தானும் ஏதோ ஒரு வகையில் இணைந்து செயல்படாத வரைக்கும் சவுத் ஏஷியா ரீஜனல் கோஆப்ரேஷன் கவுன்சிலுங்கிறது நடக்காது. இலங்கைக்காரர்கள் உண்மையில் நம்மை நேசிக்கிறார்களா? இல்லை. இப்போது தங்கள் தேவைக்காக நம்மோடு சரியாக நடந்து கொள்வதை போல நடிக்கிறார்கள். நம்மோட அவங்க சரியா இல்லை. மால்டீவ்ஸ் நம்ம கூட சரியா இருக்காங்களா? இல்லை. பங்களாதேஷ் நம்ம கூட சரியா இருக்காங்களா? இல்லை. நேபாளம் நம்ம கூட சரியா இருக்காங்களா? இல்லை. உங்களுக்கு இயல்பான இயற்கையான தலைமைத்துவம் வந்திருக்க வேண்டிய அந்த சார்க்குங்கிறதுலே நீங்க இல்லை. சார்க்கு இருக்கிற அது கூட்டமே நடத்த முடியல. அப்போ எப்படி உங்களுக்கு உலக வல்லமை வரும்? இப்போ ஏன் ஊர்லேயே எனக்கு ஒரு மதிக்கிறதுக்கு எனக்கு 4 பேர் இல்லைன்னா எப்படி ஊர்லேயும் உலகத்தில் என்ன மதிப்பாங்க? இல்லை, சரிதானா? வந்து இப்போ சார்க்கை விட்டு நீங்கள் அடுத்ததுக்கு வாங்க. இந்த பிரச்சனையை ஷாங்கை கோஆப்ரேஷன் கவுன்சில் இருக்குது, அதில் ஈரான் இருக்குது, ரஷ்யா இருக்குது, இந்தியா இருக்குது. நீங்கள் இதுக்குள்ளேயே நீங்கள் பேசியிருக்கலாம். இந்த ஒரு தாக்குதல் நடந்த போது, ஏன்னா நான் மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் யாரை வீழ்த்துவது என்பதல்ல, நீங்கள் யாராக இருக்கிறீர்கள். நான் போய் வந்து எனக்கு இணையற்ற ஒருத்தனோட போய் நான் போய் சண்டை போட்டிருந்தேன்னா, நம்ம ரோட்டில் போகிறோம், ஒரு ஆட்டோக்காரரோட ஏதோ சண்டை வந்துடுது, அவர் அளவுக்கு இறங்கி போய் நாம் தவறான வார்த்தைகள் எல்லாம் பேச முடியுமா? அது என்னுடைய தகுதிக்குத்தான் குறைவானது, இழிவானது. நாம் இருக்க வேண்டிய இடத்தில் வல்லமையோடு நாம் இருக்கணும். அப்போ ஷாங்கை கோஆப்ரேஷன் கவுன்சில் நீங்கள் கொண்டு போயிருக்கலாம். அதில் வந்து ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் சீனாவோட நல்லுறவு இருக்குது, அதை பயன்படுத்தி இருக்கலாம், பேசியிருக்கலாம். இன்றைக்கி உலகம் முழுசும் நம்ம எல்லாம் இந்த அணிகளை அனுப்ப வேண்டிய தேவை வந்திருக்காது. இதே விட்டாச்சுன்னா பிரிக்ஸ் இருக்கு. பிரிக்ஸுங்கிறது அமெரிக்காவை மையமாக கொண்ட உலக வல்லமைக்கு ஒரு மாற்று வேண்டும் என்பதற்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் பிரிக்ஸ் அமைப்பு. இந்தியா அதில் ஒரு ஃபவுண்டிங் மெம்பர், அதை நிறுவிய ஒரு நாடு. சீனா இருக்குது, பிரேசில் இருக்குது, சவுத் ஆப்பிரிக்கா இருக்குது. இப்போ உள்ளுக்குள்ளேயே நீங்கள் ஆக்சுவலி இது ஒரு ப்ராக்சி வார் தானே நடந்தது. ப்ராக்சின்னா பாகிஸ்தான் முன்னின்றது, உண்மையில் சண்டை நடத்தியது சீனா தானே நடத்தி இருக்கிறது. அப்போ பிரிக்ஸுக்கு எப்படி நீங்கள் இப்போ உலகத்தில் அமெரிக்காவுக்கு மாற்றாக எப்படி பிரிக்ஸ் வர முடியும்? உள்ளுக்குள்ளேயே நீங்கள் வந்து பெரிய சண்டை நடத்துறீங்க. உள்ளுக்குள்ளே நீங்கள் மாறி மாறி அடிமரத்தில். அப்போ ஒரு போர் என்பது அது ஒரு பாலிவுட் மசாலா திரைப்படம் அல்ல. அதனால தான் நான் சொன்னேன், இது வந்து ஒரு டாக்டிக்கல் ரியாலிட்டி ஷோ கிடையாது, லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜிக் வாருங்கிறப்ப நான் தான் சொன்னேன். மன்மோகன் சிங் காலத்தை நான் மிகப்பெரிய உதாரணமாக நான் எடுத்துக்கொள்வேன். நான் பல முறை சொன்னது தான், 160 பேர் மும்பையில் கொல்லப்பட்ட போது அவ்வளவு பொறுமையோடு எதிரி விரிக்கின்ற வலையில் நாம் விழுந்து விடக்கூடாது. ஆதாரங்களை நாம் திரட்டுவோம், அந்த ஆதாரங்களை உலகத்தின் முன்னால் வைப்போம், அந்த ஆதாரங்களின் அடிப்படையில் நெருக்குவாரங்களை பாகிஸ்தானுக்கு உருவாக்குவோம். உலக பரப்பில் நாம் மதிக்கப்பட்டோம், எல்லோரும் நம்மோடு நின்றார்கள். இன்று நாம் எங்கு நிற்கிறோம், உண்மையில் நாம் வென்றோமா என்று நாம் தான் கதை சொல்லி கொண்டிருக்கிறோம். என்னுடைய அனுமானப்படியும் கணிப்புப்படியும்
அதன் பிறகு பாகிஸ்தான் மீது தாக்குதல்கள் நடந்தது. இது ஒரு புரிந்துமையின் அடிப்படையில் நடந்த தாக்குதல்களாக கூட இருக்கலாம். புரிந்துமைன்னா முதல் நாளில் வந்து விமானம் போயாச்சு இல்லைங்களா, இன்னும் இதை காம்பன்சேட் இதெல்லாம் அமெரிக்கா இவங்களே எல்லாம் சேர்ந்தே முடிவெடுப்பாங்க. இதெல்லாம் நடக்கிறதா? நடக்காது இல்லை. ஓகே, முதல் நாள் சண்டை எல்லாம் நீங்கள் உங்களுக்கு வெற்றி வந்துருச்சு, ரெண்டாவது நாள் இங்கெல்லாம் தொடர்பில் தான் இருப்பாங்க. இராணுவத்தினருக்கும் இடையே தொடர்புகள் இல்லாமல் இருக்கவே இருக்காது இல்லையா? ஸோ என்னுடைய அனுமானம் உண்மையாக இருக்கலாம், பொய்யாக பிழையானதாக இருக்கலாம். ஏன்னா அது வந்து யார் வெற்றி யார் தோல்வின்னு அவங்க வெற்றின்னு சொல்லிக்கிறாங்க, நம்ம வெற்றின்னு சொல்லிக்கிறோம். இதனால் என்ன சாதிக்கப்பட்டது யாருக்கும் தெரியல. இந்த போரினால் என்ன சாதிக்கப்பட்டனா யாருக்குமே தெரியல. அதனால தான் நான் சொல்றேன், போர் தொடங்குவதற்கு முன்னால் எதற்காக நீங்கள் போருக்கு செல்கிறீர்கள்? இனிமேல் பயங்கரவாத தாக்குதல்கள் நடக்கவே நடக்காது என்கின்ற அளவுக்கு பாகிஸ்தானுக்கு பாடம் புகட்ட முடியுமா உங்களால்? முடியாது, வாய்ப்பே இல்லை. ரெண்டும் அணு ஆயுதங்கள் தாங்கிய ஒரு நாடு. அதனால வந்து இது தங்களினுடைய அரசியல் தேவைக்காக நடத்தப்பட்ட ஒரு போர் என்பதாகவும், நீண்ட இலக்குகள் இல்லாமல் குறுகிய அரசியல் ஒரு ஆவேசங்களுக்காக நடத்தப்பட்ட போராகத்தான் நான் இதை மதிப்பீடு செய்வேன். கண்டிப்பாக ஃபாதர். இப்போ இதை வந்து ஒரு நுட்பமான இடத்துக்கு உங்களுடைய வாதம் மாறி இருக்கு ஃபாதர். இப்போ 2019 நடந்த அந்த புல்வாமா அந்த கிளைமை வந்து பாஜகவால் அந்த மெரிட்டை வந்து எடுத்துக்க முடிஞ்சுச்சு. ஆனால் இந்த போரை வந்து அவங்களால பெருசா கேபிட்டலைஸ் பண்ண முடியல, அவங்க நினைச்சது நடக்கல. அது என்ன? ஆமா, அதாவது நான் என்னோட தூரத்திலிருந்து கணிப்பு 2 பிரச்சனை இருக்குங்க. வந்து ஒன்று, புல்வாமா வந்து லிமிட்டட் தெளிவான ஒரு டார்கெட். ஓகே, அதை வந்து எடுக்கிறாங்க, அந்த தாக்குதலோடு அவங்க நிறுத்திக்கிறாங்க. ஒரு கிளைம் ஒன்று, நாங்கள் எல்லை தாண்டி சென்றோம், இலக்குகளை தாக்கினோம். அதுலேயும் எவ்வளோ பேர் என்ன, ஏன்னா அதில் வந்து நீங்கள் டிட்டரன்ஸ்னா இனிமேல் பயங்கரவாத தாக்குதல் நடக்காது என்கின்ற அளவுக்கு அந்த தாக்குதலை நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. காரணம், பெஹல்காமில் வந்து அதுக்கு பிறகு தான் நடந்தது, அதுக்கப்புறம் பல நடந்திருக்குது, அது மட்டும் இல்லை. ஸோ அதனால தான் அந்த பயங்கரவாதமும் இந்த பிரச்சனைகளுக்கு நீங்கள் பிரச்சனையினுடைய வேர் மூலத்தை நீங்கள் சரி செய்யவில்லை என்றால் அது அரித்து கொண்டு தான் இருக்கும், சீல் பிடித்து கொண்டு தான் இருக்கும். இப்போ இன்னைக்கு அது வந்து காஷ்மீர் பிரச்சனையும் கடந்து போயிடுச்சு. ஓகே, நீங்கள் விரும்பியோ விரும்பாமலோ காஷ்மீர் மட்டுமல்ல இன்னைக்கு பிரச்சனை. உண்மையில் இன்னைக்கு வந்து சீனாவுக்கும் இந்தியாவுக்குமான பனிப்போராக அது மாறி இருக்கிறது. அதற்கு பாகிஸ்தான் பயன்படுத்தப்படுகிறது. இப்போ காஷ்மீரை நீங்கள் மிகச்சரியாக கையாண்டிருந்தால் இது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகுங்கிறதா அது பேராபத்து. ஸோ அதை பற்றி தான் நாம் அதிகமாக கவலைப்பட வேண்டும். இந்தியா என்கின்ற கனவை நீங்கள் எப்படி இந்த நாட்டை செதுக்கியவர்கள் கட்டமைத்தவர்கள் கனவு கண்டார்களோ அப்படி நீங்கள் வரையறுக்கவில்லை என்றால் இந்த நாடு பெரும் இடர்களை வருகின்ற காலத்தில் சந்திக்கும். இப்போது நீங்கள் ஜியோ பாலிட்டிக்ஸ் எப்படி டக் டக் டக்னு மாறுதுங்கிற நீங்கள் பாருங்களேன். ஐ மீன், வாழ்வு தேடியும் கனவுகளை சுமந்து கொண்டும் அமெரிக்காவுக்கு எப்போது வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் செல்லலாம் இருந்த நிலை சட்டென்று மாறுகிறது. இப்போது பிரித்தானியாவில் மாறுகிறது. நேற்று நடந்த போலந்து நாட்டு அதிபர் தேர்தலில் ஒரு வலதுசாரி வென்றிருக்கிறார், ட்ரம்ப் ஆதரவாளர் வென்றிருக்கிறார். ஹங்கரி நாட்டினுடைய அதிபராக ஏற்கனவே ட்ரம்பை விட ஒரு வலதுசாரியான ஒருவர் வந்திருக்கிறார். ஸோ இது ஒரு பக்கம் நடக்கிற ஒரு ஜியோ பாலிட்டிக்கல் ஷிஃப்ட். இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த போர் முடிந்த உடனேயே உலகத்தின் கண்களுக்கு வராமல் ஒரு உரையாடல் துருக்கியில் நடந்தது. துருக்கி நாட்டை நீங்கள் எல்லா நாடுகளும், ஈரான் வந்து பழைய பெர்ஷியாங்கிற நினைவில் வாழ்கிற நாடு. பெர்ஷியா பெரும் பேரரசாக இருந்த ஒரு நாடு, இன்றைக்கும் அந்த பேரரசனுடைய நினைவுகளோடு வாழ்கிற ஒரு நாடு. ஆனால் தான் அது தன்னுடைய நிலையை நிறுவ முடியாமலும் நினைவுகளை இழக்க முடியாமலும் அது தடுமாறுகிறது, பல தவறுகளை செய்கிறது, உலகில் நடக்கிறது. ஆனால் அந்த 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 தேடல் அது விடாது. பெர்ஷியாவுக்கு இணையாக பெரும் வல்லரசாக கான்ஸ்டான்டினோப்பிள் என்ற இந்த ஈஸ்டர்ன் பைசாண்டியம்னு சொல்லுவோம், நீங்கள் வரலாறு படிச்சீங்கன்னா பைசாண்டியத்தினுடைய இந்த ஈஸ்டர்ன் கிறிஸ்டியானிட்டியினுடைய தலைநகராக இருந்தது தான் இன்றைய இஸ்தான்புல். அந்த நாளினுடைய கான்ஸ்டான்டினோப்பிள். அப்போ துருக்கி வந்து ஒரு 6-7 நூற்றாண்டுகள் ஆட்டோமன் பேரரசு என்பதை
கம்ப்ளீட் ஈஸ்டர்ன் யூரோப், இந்த பால்கன் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண ஒரு பேரரசாக திகழ்ந்தது துருக்கி. ஆட்டோமன் எம்பையர்னு நீங்கள் பேரரசு, ஆட்டோமன் பேரரசு. ஸோ அதுக்கு அந்த ஆசை இருக்குது. அப்போது இந்த போர் முடிந்ததும், இந்திய பாகிஸ்தான் போர் இப்போ கடைசியாக முடிஞ்சதும், ஈரான், பாகிஸ்தான், துருக்கி 3 பேரும் துருக்கியில் சந்தித்து பேசியிருக்காங்க. பெருசாக பேசப்படலை. நேட்டோ ஒன்று என ஒரு இராணுவ பாதுகாப்பு அமைப்பு இருப்பதைப் போல, நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன், அதில் உங்களுக்கு தெரியும் மேற்கு ஐரோப்பிய நாடுகள் அனைத்தும் இருக்கின்றன. அமெரிக்கா இருக்கிறது, கனடா இருக்கிறது, பிரித்தானியா இருக்கிறது, ஜெர்மனி இருக்கிறது, இப்படி 27 நாடுகள் இருக்கின்றன என்று நினைக்கிறேன். இதை முன்னரே நாம் சொல்லி இருக்கின்றோம். நேட்டோனுடைய அடிப்படையே நம்மில் ஒருவர் தாக்கப்பட்டால் அது எல்லோரும் தாக்கப்பட்டதாக கருதப்படும். ஆக அத்தனை பேரும் இணைந்து நாம் போருக்கு செல்வோம். போலந்து தாக்கப்பட்டால் அமெரிக்காவும் அந்த போருக்கு வந்தாக வேண்டும். அதான் நேட்டோனுடைய ஃபண்டமெண்ட். இப்போ இங்கே என்ன ஒரு ப்ரொபோசல் வைக்கப்பட்டிருக்கிறது என்றால், நேட்டோவை போல உம்மா என்று ஏன் நாம் ஒரு அமைப்பு தொடங்கக்கூடாது? யுனைடெட் முஸ்லிம் மிலிட்ரி அலையன்ஸ். உலகத்தில் சுமார் 56 இஸ்லாமிய நாடுகள் இருக்கின்றன. ஏன் இன்று காசாவில் நடக்கிற இந்த கொடுமைகளை எல்லாம் பார்க்கிற போது இதையெல்லாம் அடிப்படையாக கொண்டு இஸ்லாமிய நாடுகள் ஏன் நேட்டோவை போல உம்மா என்கின்ற ஒரு அமைப்பை தொடங்க, இது இப்போது கருத்தாக முன்வைக்கப்படுகிறது. காலம் ஒருவேளை இதை நடத்தி ஒரு ஒரு வடிவத்திற்கு கொண்டு வராது என்றும் நீங்கள் சொல்ல முடியாது. இப்போ இங்கே தான் வந்து நான் சொல்றது, தேசபிதா காந்தி அவர்களும் ஜவஹர்லால் நேரு அவர்களும் அம்பேத்கர் அவர்களும் அந்த விடுதலை போராட்ட காலத்தினுடைய தலைவர்கள் இந்தியாவை எப்படி கனவு கண்டார்கள். இது ஒரு ஒற்றை மொழியின் நாடு அல்ல, இது ஒற்றை பண்பாட்டின் நாடு அல்ல, இது ஒரு ஒற்றை மதத்தின் நாடு அல்ல, இது ஒரு அழகான பூ மாலை, பல்வேறு மலர்கள், பல்வேறு வண்ணங்கள், மொழிகள், இனங்கள் கொண்ட அந்த ஒரு இதுவும். அதனால்தான் செக்குலரிசம், அரசு என்பது மதச்சார்பு அற்றதாக இருக்க வேண்டும். ரிசர்வேஷன், பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன், பல நூறு பல்லாயிரம் ஆண்டுகளாய் ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்ட மக்களுக்கு சிறப்பான வசதிகள் செய்து தரப்பட வேண்டும். அவர்களையும் ஓட்டத்தில் இணையான நிலைக்கு கொண்டு வருவதற்கு அஃபர்மேட்டிவ் பாலிசிஸ், டெமோக்ரஸி அண்ட் டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன், தேர்தல் ஆணையமாக இருக்கட்டும், இன்னும் இடி போன்ற இடி, சிபிஐ, ஐடி போன்ற நிறுவனங்கள் எல்லாம் இண்டிபெண்டன்ட், அட்டானமஸ். மொழிகள் பொறுத்த வரைக்கும் மொழி வாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது. எல்லாரையும் உள்ளடக்கணும். நீங்கள் காந்தி அவர்களுடைய அணுகுமுறை பாருங்களேன். எனக்கு ரொம்ப காந்தியனுடைய அடிப்படைகளில் எனக்கு பல கருத்து வேறுபாடு உண்டு. ஆனால் அவர் ஒரு பிரில்லியன்ட். அவர் வந்து அவர் ஒரு வியாபாரி இனத்தில் பிறந்தவர், குஜராத்திக்காரர். பலர் நினைப்பாங்க அவர் பிராமணர். அவர் பிராமணர் கிடையாது. அவர் ஒரு குஜராத்தி வணிக சமூகத்தை சார்ந்தவர், பனியா. நல்லா பாருங்களேன், நம்ம அன்னைக்கு இருந்த தீவிர RSS மனநிலை கொண்டவர் பட்டேல். அவரையும் பிடிச்சி வச்சுக்கிட்டாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அம்பேத்கரையும் பிடிச்சி வச்சுக்கிட்டாரு. ரியல் பவரை வந்து ஜாலியாக அப்படி ஒரு ஸ்காட்ச் அடிச்சுட்டு எல்லாரையும் நீங்கள் வந்து அனுசரித்து போகிற ஒரு நேர்விட்ட ஒரு கொடுத்தாச்சு. எவ்வளோ பிரில்லியன்ஸ் இருக்கு பாருங்க. அனுசரணையாக எல்லாரையும் கொண்டு போகணும், அரவணைச்சு கொண்டு போகணும். இப்போ நீங்கள் உம்மான் ஒன்று, ஏற்கனவே சீனா நமக்கு எதிரான வந்தாச்சு. உங்களுடைய சார்க் பிராந்தியத்தில் ஒரு நாடு கூட உங்களை நேசிக்கலை. நாட்டுக்குள்ளேயே நீங்கள் புதிய உங்களை வெறுக்கிற ஒரு பெரும் தொகுப்பு மக்களை உருவாக்குகிறீர்கள் இல்லையா? இப்போ நான் ஏன் சொல்கிறேன் வந்து, ஒரு 10 ஆண்டுகளாக ஏறக்குறைய நீங்கள் இஸ்லாமிய மக்கள் அதிகாரத்தில் இடமில்லை. நான் கிறிஸ்டியன்ஸை பற்றியே பேசலை. சரி, 2-3% தான் இருக்காங்க. தமிழ்நாட்டில் நிறைய இருக்காங்க, கேரளாவில் இருக்காங்க. பட் இந்திய அளவில் இல்லை. இந்திய அளவில் 16லிருந்து ஏறக்குறைய 20% வரை இருக்கலாம் என்று கருதப்படுகிற இஸ்லாமிய மக்களுக்கு கேபினெட்டில் இடம் கிடையாது. உச்சநீதிமன்றத்திலும் ஏதோ நீதி அமைப்புகளிலும் அவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். அப்போ உள்ளுக்குள்ள அவங்க விலகித்தானே போயிட்டு இருப்பாங்க. இன்னும் 10 ஆண்டுகள் இப்படி நீங்கள் தொடர்ந்தீர்கள் என்றால் நேரடி போரே வருகிறது ஏதோ சீனாவுக்கும். அந்த சீனா போர் கொடுக்கிற போது இப்படி ஒரு உம்மா என்கின்ற அமைப்பு வருகின்ற போது அவர்கள் மறைமுகமாக ஆதரவு கொடுக்க மாட்டார்கள் என்று என்ன உறுதிப்பாடு இருக்கிறது? அந்நேரம் உங்களுக்கு இங்கே நாட்டுக்குள்ளேயே இப்படித்தான் வந்து வெளிநாட்டுக்காரர்கள் இங்கே வந்தாங்க. எப்படி வந்தாங்க? இங்கு இருக்கின்ற ஆட்சியாளர்கள் மீது அவ்வளவு வெறுப்பு. இவனுங்க ஆள்றதுக்கு அவனுங்க வந்துட்டு போட்டோம். அப்படி ஒரு மனநிலை வருமா இல்லையா?
அதனால்தான் மகாத்மா காந்தி அவர்கள் தான் நமக்கு முன்மாதிரி, மன்மோகன் சிங் அவர்கள் தான் நமக்கு முன்மாதிரி. இப்படி போர் வெறி பிடித்தவர்களும் இனவெறி பிடித்தவர்களும் மதவெறி பிடித்தவர்களும் அல்ல நமக்கு முன்மாதிரி என்பதை நான் எனது வலுவான உலக வரலாற்றில் நிரூபிக்கப்பட்ட ஒன்று இது. இந்த வெறி பிடித்தவர்களால் நாடுகளை நிரந்தரமாக பாதுகாப்பாக வைத்திருக்க முடியாது. ஃபாதர், இப்போ இந்த மோடி அனுப்பின குழு நீங்க முன்பே குறிப்பிட்ட மாதிரி அதுல ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜி மூவ் பண்ணியிருக்காரோ ஃபாதர். ஏன்னா எதிர்கட்சி உறுப்பினர்கள்லாம் அந்த குழுல போட்டு இங்க உள்ளுக்குள்ளார அந்த நாடாளுமன்றத்துல அவங்க குரல் ஒழிக்கணும் அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்கப்ப அதை அமைதிப்படுத்துறதுக்கான ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி மூவ் ஆ ஃபாதர். அது நாடாளுமன்றத்தை தவிர்ப்பதற்கு அப்படி நினைச்சுக்கலாம். ஓகே, நாடாளுமன்றத்தை, ஏன்னா நாடாளுமன்றத்தை ஒரு போர் நடந்த பிறகு நாடாளுமன்றத்தை துணிவோடு, அதுவும் நீங்கள் வெற்றி என்று நீங்கள் அறிவிக்கின்ற போது அந்த வெற்றியை பாராளுமன்றத்தை கூட்டி அறிவிக்கலாம் அல்லவா? அதற்கு உங்களுக்கு அச்சம் இருக்கிறது, தயக்கம் இருக்கிறது. காரணம், இழப்பு நிகழ்ந்திருக்கிறது, தெளிவான வெற்றி நாம் அடையவில்லை. இது ஏதோ நம்மை குறைத்து கொள்வதற்கும் எதிரிக்கு உதவுகிறார் நம்மளுக்கு, அதுக்காக அல்ல. எங்க தோத்து போனோங்கிறதையாவது எந்த இடத்துல நம்ம, ஃபார் எக்ஸாம்பிள் சிங்க்ரனைஸ்ட் வார்ஃபேர் சைனாவினுடைய நம்பர் 1 ஒரு அச்சுறுத்தும் ஒரு நொடி பொழுதுகளில் எல்லா சிஸ்டத்தையும் வார் சிங்க்ரனைசேஷன் சொல்லுவாங்க. அது அவங்களுடைய மிலிட்ரி பிலாசபியா நான் ஒரு கடந்த ஒரு 6-7 ஆண்டுகளாக நான் படிச்சுட்டு இருக்கிறேன். அவங்களுடைய என்ன பண்றாங்கிறத நான் படிப்பேன். அப்போ இந்த சிங்க்ரனைஸ்னா வெகு விரைவாக எல்லா சிஸ்டத்தையும் அவங்களால, இப்போ ஏவுகணை சிஸ்டம், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், இது எல்லாத்தையும் சிங்க்ரனைஸ்ட் வார்ஃபேர் அவங்களால ஒன்னாக்க முடிஞ்சு. அதுங்க ப்ரூவ் ஆயிருக்குது. நமக்கு வந்த பின்னடைவுகளுக்கு காரணம், நான் ஏற்கனவே சொன்ன ஒரு முறை நினைக்கிறேன், நமது ஆயுதங்கள் பல்வேறு நாடுகளிலிருந்து வாங்கப்படுகின்றன. ஒரு பக்கம் ரஷ்யா, இன்னொரு பக்கம் பிரான்ஸு, இன்னொரு பக்கம் இஸ்ரேல். இதெல்லாம் சிங்க்ரனைஸ் பண்றதுல உங்களுக்கு சிக்கல் இருக்கு. அப்போ அது வார் ப்ரிப்பேர்ட்னஸ். நம்மை விட மிக எல்லா வகையிலும் சிறிய அல்லது பலவீனமான ஒரு நாடாக பாகிஸ்தான் இருந்தாலும் இந்த வார் ப்ரிப்பேர்ட்னஸ், போருக்கு எப்போதுனாலும் நாங்கள் தயார். இப்போ நம்ம உண்மையிலேயே ப்ரிப்பேர்டாக இருந்தோம்னா 23ஆம் தேதியே போர் தொடங்கி இருக்கணும். ஸோ அந்த வார் ப்ரிப்பேர்ட்னஸ்ங்கிறது நமக்கு குறைவாக இருந்ததோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த டிலேக்கு பின்னாலும் அப்படி ஒரு காரணம் வரும். ஒரு நாட்டோடு போர் தொடுக்க போகிறது டைம் எடுக்கத்தான் செய்யும். பட் ஆண்டு முழுவதும் நீங்கள் எப்படி தயாராக இருக்கிறீர்கள், அந்த கேள்வியை நம்ம இந்த நேரத்தில் வைக்கணும் இல்லையா? ஸோ இது போன்ற கிரிட்டிக்கல் கொஸ்டின்ஸை நம்ம கேட்டுத்தான் ஆகணும். அது நாட்டை நாம் வெறுப்பதால் அல்ல, நாட்டை நேசிப்பதால். ஆனால் நீங்கள் கேட்டதுக்கு நம்ம சொல்லணும்னா, உலகம் முழுவதும் பயணப்பட்டதால் என்னுடைய ஒரு கணிப்பின்படி அப்படி ஒன்றும் பெரிய பயன் கிடைத்தது போல தெரியவில்லை. அமெரிக்காக்காரர்களை பொறுத்தவரையில் ஏன் ட்ரம்புக்கு இவங்க ஒரு கிரெடிட்டை கொடுக்க தயங்குறாங்க, இவங்க பேசுறதை நம்ம எதுக்கு கேட்கணும்னு தான் இருக்கும். ஐரோப்பிய நாடுகளை பொறுத்தவரையில் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்தியா என்கின்ற மதச்சார்பற்ற ஜனநாயக நாட்டை உலகம் அரவணைத்து ஆற தழுவி கொண்டது. இந்தியா என்கின்ற நாட்டை இன்று ஸ்டாலினுடைய கம்யூனிச நாட்டை, குருஷேவனுடைய கம்யூனிச நாட்டை எப்படி ஏனைய உலகம் பார்த்ததோ, இஸ்ரேல் என்கின்ற ஜயனிச நாட்டை எப்படி பெருவாரியான உலகம் பார்க்கிறதோ, அதே போல இந்தியாவை இன்று ஜயனிசம், கம்யூனிசம், இந்துத்துவா அப்படி ஒரு அச்சுறுத்தும் சித்தாந்தம் கொண்ட ஒரு நாடாகத்தான் இந்தியாவை உலகம் பார்க்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பல நண்பர்களுக்கு நெருடலாக இருக்கலாம். ஆனால் உண்மை என்ன என்பதை நீங்கள் ஃபேஸ் பண்ணித்தான் ஆகணும். இப்போ நானே ஒரு சைவ சித்தாந்தத்தை ஆழ இன்னும் படித்து கொண்டிருக்கிறோம், அதை ரசிக்கிறோம், அதிலிருந்து கற்றுக்கொள்கிறோம். இந்து மதத்தினுடைய அழகான பக்கங்கள் பல உண்டு. அது வைணவமாக இருக்கட்டும், சைவமாக இருக்கட்டும், ஏனைய சிறு மரபுகளாக இருக்கட்டும். ஆண்டாளை நான் இன்னைக்கும் நாம் படிக்கத்தான் செய்கிறேன், படித்து ரசிக்கத்தான் செய்கிறேன். இதையெல்லாம் விட்டுவிட்டு உங்களுடைய கதாநாயகர்கள் உங்களுடைய கதாநாயகர்கள் அர்ஜுன் சம்பத்தும், உங்கள் மதத்தினுடைய பிரதிநிதிகள் அர்ஜுன் சம்பத்துகளும் அமித்ஷாக்களும், இவங்களுக்கு நீ மாறினீங்கன்னா
உங்கள் மதத்தை நீங்களே ஒரு கொண்டு வந்து நிறுத்துறீங்க. அது ஒன்றும் யாரும் உங்களை காப்பாற்ற முடியாது. எந்த ஒரு மதம், ஏன்னா இதெல்லாம் அந்த கிறிஸ்தவம் இதெல்லாம் பார்த்து முடிச்சிருச்சு. சிலுவை போர், அது இது கான்குவெஸ்ட். அந்த மனதில் என்ன சொன்னால் இல்லை, சுப்ரமசி இஸ் சேக்ரெட், நோ கான்குவெஸ்ட் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன் ஆர் ரிடம்ஷன் அப்படின்னு நினைக்கிற இதெல்லாம் 21ஆம் நூற்றாண்டில் வந்து நின்னீங்கன்னா உலகம் உங்களை ஏற்றுக்காது. அதனால தான் உங்களை வந்து G7 கூப்பிடல. அவங்க யார் கூப்பிடுறேன்னு நீங்கள் சொல்லலாம், சொல்லிட்டு இருங்க, கொஞ்ச காலம் சொல்லிட்டு இருங்க. ஆனால் ஒரு பாயிண்ட்ல வலிக்கும், உங்களுக்கு அந்த வலி தெரிய ஆரம்பிக்கும். நண்பர்களை உருவாக்கி கொள்ளுங்கள், நண்பர்களை உருவாக்கி கொள்வோம். நண்பர்களை உருவாக்கணும்னா இங்கேயே நான் எப்பவுமே சொல்றது உண்டுனா, என்னுடைய வலிமையை பயன்படுத்தி உங்களை நான் இழுத்து பிடிச்சி இங்கே கொண்டு வந்து உட்கார வைக்கலாம் இப்போ கூட. ஆனால் உங்களை நான் ஜெயிக்க முடியாது. மனசுக்குள்ள என்ன வந்து அவ்வளவு என் மீது வன்மத்தை வைத்துக்கொண்டு எனது வலிமைக்கு அஞ்சு நீங்கள் இந்த இடத்துல வந்து இருப்பீங்க. உங்களை நான் ஜெயிக்கவே முடியாது. உங்களை ஜெயிக்கணும்னா நட்பாலையும் உறவாலையும், வாப்பா டேனியல் வாப்பா உட்கார் பேசலாம், வா உட்கார், இதில் கொஞ்சம் விட்டு கொடுப்பா, ஏப்பா இவ்வளவு அடம் பிடிக்கிற, பேசி வந்து அப்படி மனங்களை வென்றுத்தான் நீங்கள் நீடித்த அமைதியை தர முடியுமே தவிர உங்கள் வலிமையாலும் ஆவேசங்களாலும் மனிதர்களை வென்றெடுக்க முடியாது. இந்துத்துவா நினைக்கிறது தன்னுடைய அந்த மஸ்குலர் நேஷனலிஸ்ட்னால தோற்று போவீர்கள், ஜெயிக்க மாட்டீங்க. 20 வருஷம் 25 வருஷம் ஜெயிப்பீங்க. ஆனால் நீங்கள் பண்ணி வச்சு போகிற அந்த அலங்கோலங்கள் எல்லாம் சரி பண்ணுறதுக்கு இன்னொரு 50 வருஷம் ஆகும். நான் வரலாறு படித்த காரணத்தினால் சொல்கிறேன், வலிமையான தலைவர்கள் பலவீனமான தொடர்ச்சிக்கு வித்தாகிறார்கள். அதை புரியும்படி சொல்லணும்னா, ஜூலியஸ் சீசருக்கு பிறகுதான் ரோமாபுரி பேரரசு பலவீனமானது. ஏன் நம்ம ஊர்லேயே ராஜேந்திர சோழனுக்கு பிறகுதான் சோழ பேரரசு பலவீனமானது. மாரவர்மன் சுந்தரபாண்டியனுக்கு பிறகுதான் பாண்டிய பேரரசு பலவீனமானது. வலிமையான தலைவர்கள் எப்பவும் கிடைக்க மாட்டாங்க. நரேந்திர மோடி அவர்களும் அமித்ஷாவும் எப்போதும் கிடைக்க மாட்டாங்க. ஆனால் அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிற வெறுப்பு இருக்குல்லங்க, அது உங்களையே தீண்டுவதற்கு, உங்களையே கடிக்கிறதுக்கு திரும்ப வரும். அது வரலாற்றினுடைய ஏங்கியல், வாழ்வின் நாம் என்று. அதனால்தான் மன்னிப்பு என்கின்ற ஒரு பெரும் கோட்பாட்டை ஏன் முன்வைத்தார்கள், புரட்சிகரமானதாக முன்வைத்தார்கள். தட்ஸ் ஒன்லி வே ஃபார்வர்ட். நம்மை நாமே அழித்துக் கொள்வதிலிருந்து நாம் முன் செல்ல வேண்டும் என்றால் பரஸ்பரம் அன்பு, மன்னிப்பு, அரவணைப்பு. இதை நம்ம கோட்பாடுன்னு சொல்றதே இல்லை, இது ஏதோ வேல்யூஸ்ன்னு சொல்லி விட்டுறோம். இவனுங்களெல்லாம் கோட்பாடுன்னு சொல்றோம். ஸோ ஐடியாலஜி. ஸோ வி ஷுட் சீக் அன் ஐடியாலஜி ஆஃப் பீஸ், நாட் அன் ஐடியாலஜி ஆஃப் ஹேட்ரட், நாட் அன் ஐடியாலஜி ஆஃப் வார். வார் இஸ் த லாஸ்ட் திங் ஹியூமனிட்டி நீட்ஸ். போரை கொண்டாடாதீர்கள். நான் போரை பார்த்தவன், ஈழத்தினுடைய போரை நான் பார்த்தவன், அதனுடைய கொடுமைகளை கண்டவன், பதிவு செய்தவன். தூரத்தில் பாதிக்கப்படாமல் இருக்கிறவங்க தான் போரை கொண்டாடுவாங்க. போரின் சூழலில் வாழ்கிற மக்கள் ஒருபோதும் போரை கொண்டாட முடியாது. மானுடத்தை பற்றி கொள்வோம், மதச்சார்பின்மை, சமூக நீதி. இதை தமிழ்நாடு எப்படி நம்ம முன்னாடி நிற்கிறோம் இன்னைக்கு? இவ்வளவு குறைபாடுகளுடைய ஆட்சியாக இருந்தாலும் கூட ஏன் முன்னாடி நிற்கிறோம்? நம்ம வந்து அதிகாரத்தை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தோம், சமூக நீதிங்கிறத ஒரு கோட்பாடா முன்னாடி வச்சோம். அதனால தான் உலகத்திலேருந்து இங்கே எல்லாம் முதலீடு செய்ய ஏன் வராங்க? என்னதான் உசுப்பேத்தி விட்டாலும் ஒரு ஊரில் மட்டும் கலவரம் நடக்குமே தவிர அந்த கலவரம் மாநிலத்தினுடைய கலவரமா மாறாது. ஏன்னா இங்கு இருக்கிற பெருவாரியான இந்து மக்கள், இந்து என்கின்ற உணர்வு இருந்தாலும் அவர்கள் சைவ சித்தாந்தம் போன்ற திருமுருக வழிபாடு, நல்ல இந்து சமயத்தால் புடமிடப்பட்டவர்கள். ஒரு அளவுக்கு மேலே இங்கே பண்ண முடியாது. அதனால தமிழ்நாட்டு நல்லா இருக்குது. இதை வந்து வடநாட்டுக்கும் எங்கேயும் போய் கொஞ்சம் புத்தி சொல்லணும். இங்கே இருக்கிறவங்க வந்து அடிப்படையில் இந்த மத வெறிக்கு எதிரான ஒரு பெரும் போர் தேவைப்படுகிறது. இல்லைன்னா இந்த மாதிரி அப்பப்போ பாகிஸ்தான் இதுன்னு பூச்சாண்டி காட்டி அதை வந்து ஒரு அணு ஆயுத போராக கூட கொண்டு நிறுத்தி, அணு ஆயுத போர் வந்தால் என்ன பாகிஸ்தான் அணுகுண்டை கொண்டு டெல்லியில் மட்டும்தான் போடணும்னு ஏதாவது உத்தரவாதம் இருக்கா? இங்கே மெட்ராஸு கூட வரலாம். அதனால் அந்த மாதிரி துர்பாக்கிய நிலைகள் நமக்கு வரக்கூடாதுன்னு நம்ம எல்லாரும் உங்கள் குரலை நீங்கள் உங்கள் எழுத்து இங்கேயும் பின்னூட்டம் போட வருவாங்க. இதை பார்த்துட்டு அல்லது இதை பார்த்துட்டு கூட தேஸ் துரோகி நம்ம நாங்கள் தான் ஏன் உண்மையான நாட்டுப்பற்று உள்ளவங்க, இந்தியாவை பற்றி நாங்கள் வைத்திருக்கிற கனவு தான் உண்மையான கனவு என்று உறக்க சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். தேர்தலில் தோற்று போகலாம், இன்னைக்கு இல்லைனாலும் இவங்க தோற்கடிக்கப்படுவார்கள்.
அதுக்கு இன்னும் ஒரு 3 எலெக்ஷன் தேவைப்படலாம், வரட்டுமே. பொறுமையாக நம்ம வந்து தோற்றுக்கொண்டே ஆனால் இழக்காமல் இருப்போமே, போராடி கொண்டே இருப்போமே. கண்டிப்பா. நன்றிப்பா. நன்றி. Q&Q Pharmacy. Services available: medicine, optical, diagnostics, audiology. Q&Q Pharmacy.